இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மசோதா தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டின் மிக உயர்ந்த பதவியின் அரசியலமைப்பு அதிகாரத்தை குறைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிறப்பித்த உத்தரவை கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் இவ்வாறு நடத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தின் பணிகளை நீதிமன்றம் செய்வதாகவும் காட்டமாக தெரிவித்தார். ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் வழக்கில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிற மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என்பதால் மத்திய அரசு இது தொடர்பாக அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஆளுநர் ரவியுடன் ஆலோசிக்க உள்ளது. இந்நிலையில் இன்று ஆளுநர் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 NDA வென்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது என தெரிவித்தார். மேலும் இப்போதும் அல்ல எப்போதும் கூட்டணி ஆட்சி இல்லை என்றார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வரும் 28ஆம் தேதி தனது இறுதி விசாரணையை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் கமிஷனர் விசாரணை மேற்கொள்ளலாம் என ஐகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 6 பேரிடம் கருத்துக்களை கேட்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேலும் சின்னம் தொடர்பாக புகார் அளித்த அனைவரும் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட நிலையில் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோயில் திறக்கப்பட்டது. காலை 5:40 மணி அளவில் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் 6:15 மணி முதல் கோவிலுக்குள் அனைத்து தரப்பு மக்களும் வந்து வழிபடலாம் என்று போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பட்டியல் சமூக மக்கள் 60க்கும் மேற்பட்டோர் காலை 7 மணி அளவில் கோவிலுக்குள் வந்து சாமி தரிசனம் செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சாமி தரிசனம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான பதில் உரையில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக திருமண திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார், அதிமுக ஆட்சியில் 1008 திருக்கல்யாணங்கள் ஒரே கோவிலில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நடத்தியுள்ளார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய RB உதயகுமார் அமைச்சர் சேகர்பாபுவை பார்த்து பேசியதால் கோபமடைந்த சேகர்பாபு ஒருமையில் பேசியதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சலில் ஈடுபட்டனர். குறுக்கிட்டு பேசிய அப்பாவு, அமருங்க, என்னை பார்த்து பேசுங்க என்று அவையை அமைதிப்படுத்தினார். பின்னர் அமைச்சர் துரைமுருகன், நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் என்று கூறி இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல 2 முதல் 3 மணி நேரம் ஒத்திகை பார்க்கிறேன். திடீரென கேள்வி கேட்டால் பதில் சொல்வது கஷ்டம் என அமைச்சர் துரைமுருகன் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது தங்கள் தொகுதியில் ஒரு அணையாவது கட்டித்தர வேண்டும் என கும்பகோணம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், உறுப்பினர்கள் தங்களின் கேள்வியை முன்கூட்டியே கூறினால் அதற்கு உரிய பதிலை தயார் செய்து வர முடியும் என்று கூறியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதியை பொறுத்து மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க பரிசீலனை செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கல்விக் கடன் பெறுவதால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதால் கூட்டுறவு வங்கிகளில் கல்விக் கடன் வழங்கப்படுமா என வேளச்சேரி காங்கிரஸ் MLA அசன் மௌலானா எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் இந்த பதிலை அளித்தார். திருத்தணியில் யானை மண்டபம் இந்த மாதம் இறுதியில் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக MLA சேவூர் ராமச்சந்திரன், அதிமுக ஆட்சியின் போது கோவில் யானைகளுக்கு புத்துணர்ச்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது பல யானைகள் இறப்பதால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினர்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, அனைத்து கோவில் யானைகளுக்கும் குளியல் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இறந்து போன 10 யானைகளின் நினைவாக யானைகள் மண்டபம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், திருத்தணியில் யானை மண்டபம் இந்த மாத இறுதியில் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள சின்னமலை திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாளையொட்டி கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்தினர். கோவையில் பூ பெய்திய மாணவியை பள்ளியின் வெளியே அமர வைத்த சம்பவம் தொடர்பாக பள்ளி முதல்வர் உள்ளிட்டோர் சரணடையும் நாளில் ஜாமீன் மனுக்களை பரிசீலிக்கும்படி கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக தாளாளர் தங்கவேல் பாண்டியன், முதல்வர் ஆனந்த் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடையும் நாளில் ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி உத்தரவிடக் கோரி மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மூவரும் சரணடையும் நாளில் ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். கோவையில் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கை சந்தேக மரணம் என வழக்கு பதித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கல்லூரியில் படித்து வந்த மாணவி அனுப்பிரியா என்பவர் சக மாணவியின் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு கல்லூரி நிர்வாகம் வெகுநேரம் விசாரணை நடத்தியது. இதனால் மனவேதனையடைந்த மாணவி கல்லூரி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மாணவியின் தற்கொலை சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக அரசு ஒரு அவமானமான அருவருக்கத்தக்க அரசு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு ஒன்றியத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உழைப்பவர்களை நசுக்குகின்ற அரசாக திமுக உள்ளது என்றார். நாட்டில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் ஆட்சியாளர்கள் திறமைசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். முதல்வர் மருந்தகத்தில் வேறு மருந்துகளை விற்பனை செய்வது குறித்து டிஎன்எம்என்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறையுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது முதல்வர் மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாகவும், அதில் குழந்தைகளுக்கு தேவையான சளி, இருமல் உள்ளிட்ட மருந்துகளும் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்குமா என சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கூட்டுறவுத்துறையுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரியில் சிஃபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் 1882 கோடியில் சிஃபி நிறுவனம் தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்நிறுவனம் அமைக்க உள்ள ஒரு திறந்தவெளி கேபிள் லேண்டிங் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். மறைந்த கருணாநிதி கல்லறை மீது தமிழகத்தின் தனி அடையாளமான திருவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் அரசின் தவறான செயல் கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இந்துக்களின் நம்பிக்கைகளையும் இந்து சமயங்களையும் இழிவு செய்து திமுக அரசு இதுவரை கேவலப்படுத்தியது போதாதா என வினவியுள்ள நயினார், சமாதியின் மீது கோவில் கோபுரங்களை வரைந்து இந்து கோவில்களின் புனிதத்தையும் கெடுக்க வேண்டுமா என தனது எக்ஸ் பதிவில் விளாசியுள்ளார். இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டமைக்கு அமைச்சர் சேகர்பாபு உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நயினார் வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்கு தொடர்ந்து எத்தனை பேருக்கு தண்டனை பெற்று தந்துள்ளது என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் கைப்பாவையாகவே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். திமுக காங்கிரஸ் அனைவருக்குமான கட்சி என்று கூறிய அவர், பாஜக அனைவருக்குமான கட்சி என்று நயினார் தெரிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜக கூட்டணி மிரட்டல்கள் மூலம் இணைந்த கூட்டணி என்றும் எப்போது வேண்டுமானாலும் விரிசல் வரும் என்றும் கூறினார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெறும் என்றும், மொத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் குழப்பமான கருத்துக்களை தெரிவித்தார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினரை பேச அனுமதிப்பதில்லை என்று புகார் தெரிவித்தார். மேலும் புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்.
எந்த கட்சி யாருடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், யார் யாருடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என்றும், வரும் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலில் பாஜகவுடனான அதிமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாததாலே அதிமுக தோல்வியை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். டிடிவி தினகரன் மீது தொடர்ந்த வழக்குகளை நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றுள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழ் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு அமமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தமிழ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் டிடிவி தினகரன் மீதான வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வாபஸ் பெற்றுள்ளார் என்றும், நல்லெண்ண அடிப்படையில் இனியும் பல நிகழ்வுகள் நடக்கும் என்றும் கூறினார். அத்தனை கட்சிகளும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். தமிழ்நாட்டின் நலன் கருதி எந்த ஆட்சி அமைய வேண்டுமோ அது நன்மை பயக்குமோ என அது நிச்சயம் என்று கூறினார். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டையிலிருந்து கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்று கோடியக்கரை மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். தென்கிழக்கே 5 கடல் மைல் தொலைவின் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் வழிமறித்து தாக்கி ஜிபிஎஸ் கருவி, செல்போன், வாக்கி-டாக்கி உள்ளிட்ட 50,000 மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆவடியில் அமைந்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான OCF அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணுவ படைகளுக்கான உடைகள் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்தது. அதில் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடப்பட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. சமூக நீதிக்கு புறம்பான 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி மே 17ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி இதனை தெரிவித்தார். மேலும் 2026இல் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என யார் கூட்டணி அமைக்கிறாரோ அவர்களோடுதான் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி வைக்கும் என்றார். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றும், அதற்கு எடுத்துக்காட்டுதான் அதிமுக பாஜக கூட்டணி எனவும் கிருஷ்ணசாமி கூறினார். இளம்பெண் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக தஞ்சை நடுக்காவிரி காவல் நிலையத்தில் தேசிய ஆதிதிராவிட ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் விசாரணை மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவிரி காவல் நிலையத்தில் கடந்த 8ஆம் தேதி தினேஷ் என்ற இளைஞரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதை எதிர்த்து விஷமருந்திய சகோதரிகள் இருவரில் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற நடுக்காவிரி காவல் நிலையத்தில் தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சகோதரி மேனகாவிடமும் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். நெல்லையில் பட்டப்பகலில் நகைக்காக பாட்டியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய பேரனை போலீசார் கைது செய்தனர். சிந்து பூந்துரை அடுத்த செல்வி நகரை சேர்ந்த 70 வயதான மேரி செல்வபாய் பேரன் மற்றும் பேத்தியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் பட்டப்பகலில் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியை அரிவாளால் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து பேரனிடம் விசாரணை நடத்திய நிலையில் நகைக்காக பாட்டியை பேரனை கொலை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கேரள போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அப்பகுதியில் வாகன தணிக்கையின் போது தமிழக பதிவு எண்ணுடன் வந்த காரை மறித்து போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய போலீசார் காரில் இருந்த பாண்டியன் என்பவரிடம் விசாரணை நடத்தினர். அதில் கேரளாவுக்கு கொண்டு செல்லவிருந்த ஹவாலா பணம் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். வருகிற 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுவதால் வரும் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே அங்கன்வாடியில் 2.5 வயது குழந்தைக்கு சூடு வைத்த அங்கன்வாடி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள சுரக்காய்பட்டியை சேர்ந்த ராஜபாண்டியன் குழந்தை தர்ஷிகா அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் சேர்க்கப்பட்டார். இங்கு பாப்பாத்தி ஆசிரியராகவும் செல்லம்மாள் என்பவர் ஆயாவாகவும் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் தர்ஷிகா சோகமாக காணப்பட்டதால் பெற்றோர் விசாரித்ததில் ஆயம்மா கழுத்தில் சுரண்டியால் சூடு வைத்ததாகவும் கூறியுள்ளார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் ஊழியரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உதகை அருகே உலா வந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை வேட்டையாட நீண்ட நேரம் காத்திருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது வாடிக்கையாகவே உள்ளது. உதகை அருகே உள்ள கள்ளக்குறை கிராமத்தில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உலா வந்து வளர்ப்பு நாயை வேட்டையாட நீண்ட நேரம் காத்திருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஊருக்குள் சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கொத்தப்பள்ளி கிராமத்தில் உள்ள தர்மராஜா சுவாமி கோவில் சித்திரை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ தர்மராஜா சுவாமி அமர்ந்திருந்த தேரினை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி துடைப்பத்தால் அடிக்கும் நிகழ்வு நடந்தது. அப்போது பூசாரியிடம் துடைப்பத்தாலும் முரத்தாலும் அடி வாங்கி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். நாற்றம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்த விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 15ஆம் தேதி பள்ளி வளாகத்தையும் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியையும் மாணவர்கள் துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகியிருந்தது. படிக்க வரும் மாணவர்கள் கையில் துடைப்பத்தை கொடுத்து சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் 1 முதல் 5 வகுப்பு வரை ஹிந்தி மொழி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் மராத்தி மற்றும் ஆங்கில மொழி வழி பள்ளிகளில் 2 மொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி ஹிந்தி மொழியும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டம் மற்றும் பாடநூல் தயாரிப்பு மற்றும் புதிய பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தியை நுழைத்தால் போராட்டம் வெடிக்கும் என நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ராஜ் தாக்கரே, மத்திய அரசின் மும்மொழி கொள்கை எதுவாக இருந்தாலும் அதை அரசாங்க விவகாரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அதை கல்விக்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஹிந்தியை கொண்டு வருவதன் மூலம் வரும் தேர்தலில் மராத்தி மற்றும் மராத்தி அல்லாதவர்களிடையே போராட்டத்தை ஏற்படுத்தும் முயற்சியா இது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் நீமுச் பகுதியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏற்றுக்கொண்டார். நிமுச்சில் உள்ள சிஆர்பிஎஃப் குழு மையத்தில் 86வது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எழுச்சி தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிஆர்பிஎஃப்பின் 8 பிரிவுகள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். எதிர்காலத்தை சீர்குலைப்பதற்கான பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசியல் சதிகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்ற ஆசிரியர் நியமனத்தில் மோசடி நடைபெற்றதாக கூறியிருந்தது. கேரளாவில் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். கேரள மாநிலம் கொல்லம் பகுதி சேர்ந்த நந்ததேவன் மற்றும் ஸ்ரீநாத் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கருநாகப்பள்ளிக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார். சத்தீஸ்கரில் பதுங்கியிருந்த நக்சலைடுகள் 22 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். பிஜாப்பூரில் நக்சலைடுகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அதிகாரிகள் அப்பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அணு ஆயுத பயன்பாடு குறித்து அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் நடத்த ஈரான் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் இரு நாடுகளின் தலைவர்களும் சந்தித்த நிகழ்வின் போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி அணு ஆயுத பயன்பாடு குறித்து வரும் 19ஆம் தேதி ரோம் நகரில் அமெரிக்காவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அணு ஆயுதத்தை உருவாக்கும் அபாயகரமான நிலையை ஈரான் நெருங்கியுள்ளதாக ஐநா சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் இதுகுறித்து பேசிய அவர் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான அனைத்தையும் ஈரான் தயார் நிலையில் வைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் அணு ஆயுதங்கள் இல்லை என வாய்மொழியாக ஈரான் கூறுவதை ஏற்க முடியாது எனவும் அதிகாரப்பூர்வமான உத்தரவாதங்களையே சர்வதேச நாடுகள் விரும்புவதாகவும் கூறினார். சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவான இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் 34.12 டிகிரி வடக்கு ஆட்சியறைகளும் 86 டிகிரி கிழக்கு டேகரிலும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி வர்த்தக போரை நடத்தி வரும் நிலையில் சீன வியாபாரிகள் நேரடியாக அமெரிக்கர்களுக்கு தங்கள் பொருட்களை குறைந்த விலையில் விற்க டிக்டாக்கை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவில் வரியுடன் விற்கப்படும் ஹேண்ட்பேக் போன்ற ஆடம்பர சீன பிரம்மாண்ட பொருட்களை பிராண்டட் பொருட்களை நேரடியாக தாங்களே தருகிறோம் என்று பிர்கின் பிராண்டட் ஹேண்ட்பேக் அமெரிக்காவில் 32 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புத்தாண்டை முன்னிட்டு மியான்மரில் 5000 சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக அந்நாட்டின் ராணுவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மியான்மர் ராணுவம் அரசின் இடைக்கால தலைவரான மின் ஹவுங் லைங் சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ள நிலையில் 13 வெளிநாட்டவர்கள் உட்பட 5000 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தவிர பிற கைதிகள் தலைநகரின் முக்கிய சிறைச்சாலையிலிருந்து பேருந்துகள் மூலம் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் என்ற பெயரில் தங்களை அணுகும் சூதாட்ட கும்பல்காரர்களிடம் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என பிசிசிஐ எச்சரித்துள்ளது. ஐபிஎல் தொடரை வைத்து பல கோடி மதிப்பில் சூதாட்டம் நடைபெறுவதாகவும் சூதாட்டக்காரர்கள் வீரர்களுடன் தனிப்பட்ட முறையில் இணைந்து தகவல்களை பெறுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் பரிசு பொருட்கள் கொடுத்து வலை விரிக்கும் அவர்களிடம் வீரர்கள் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே பழமையான சிவன் கோவிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பழைய வாணியம்பாடி அடுத்துள்ள தேவஸ்தானம் என்ற கிராமத்தில் பழமையான பிரகன் நாயகி அதிதீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குநர் சுந்தர் சியும் தானும் இணைந்து நடித்துள்ளதாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கேங்கஸ் திரைப்பட இசையெழுத்து விழாவில் வேலப்பஞ்சாவடியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் வடிவேலு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர் சியுடன் இணைந்து படத்தில் பணியாற்றியதாகவும் தற்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்து நடித்துள்ளது ஆனந்தம் என்றும் தெரிவித்தார். கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதிதாக கானோடோரா லாசிக் கருவியின் துவக்க விழாவில் நடிகை மீனா கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதிய வகையான மெஷின் கான்டோரா வாசிக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிவித்தார். உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்கள் பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், முகமது யூனஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பிரபலங்கள் என டாப் 100 பேரை ஒவ்வொரு ஆண்டும் பிரபல ஆங்கில பத்திரிகையான டைம் மேகசின் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025 ஆண்டுக்கான உலகின் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் லிஸ்டில் இந்தியர்கள் யாரும் இடம்பெறவில்லை. சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உயிர்கள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்களை இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி உதவியுடன் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் இந்த உயிர்கள் இருப்பதாகவும் K12-18b என பெயரிடப்பட்டுள்ள கிரகத்தில் பூமியில் வாழும் நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் 2 வாயுக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.